இங்க ஒருத்த ஒரு பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கான். சோ அப்படி அவன் குளிச்சிட்டு இருக்கும்போது அப்ப யாரோ ஒரு பொண்ணு ஒருத்தி வேக வேகமா குளிச்சிட்டு இருக்க பாத்ரூம்குள்ள ஓடி வந்து கதவெல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளீஸ்ங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி மாதிரி கேக்குறா. இவள பாத்துட்டு ஏமா யார்மா நீ அப்படி மாதிரி கேட்கும்போது இவன் என்ன பண்ணனா சோ பேசாதீங்க வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனோட வாய் எல்லாத்தையும் மூடிட்டு அப்படியே அலேக்கா ஏறி இவனோட இப்பு மேல உட்காந்துக்கிறா. என்னன்னு பார்த்தா பின்னாடியே அவனோ ஒருத்த இவளை தேடிட்டு வந்திருக்கான். சோ அப்படி வந்தவன் எங்கடி ஒளிஞ்சிட்டு இருக்க கையில மாட்டினா அவ்வளவுதாண்டி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பாத்ரூம் ஃபுல்லா தேடிட்டு இருக்கான். சோ அப்படி அவன் தேடி பார்த்துட்டு இவன் கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சதும் கொஞ்ச நேரத்துல அங்கிருந்து போயிடான். சோ அப்படி அவன் போயிட அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப சாரிங்க அது இல்லாம ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போறா. அப்ப இவன் வந்துட்டு ஏமா ஒரு நிமிஷம் இரு யாருமா நீ உனக்கு ஏதாவது பிரச்சனையா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடா. இவனுக்கோ யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. சோ அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு அவன் கண்ணில படாம அப்படியே நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா ஒரு பாயிண்ட்ல அவன் வந்து பிடிச்சிடான். அப்படி பிடிச்சவன் எங்கடி இவ்வளவு நேரமா ஒளிஞ்சிட்டு இருந்த இன்னைக்கு வாடி அப்படின்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சி தரத்தாருன்னு இழுத்துட்டு போறான். சோ இப்படி இவன் இழுத்துட்டு போற சவுண்ட் வந்துட்டு இந்த பக்கம் குளிச்சிட்டு இருக்கு இவனுக்கு கேட்டுருது. அவ்வளவுதான் அப்படி கேட்ட அடுத்த செகண்ட் கோவத்தோட வேக வேகமா இவங்கிட்ட வந்து டேய் அவளை விடுறா யாரா நீ உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டா அவன் என்ன கேக்குறானா டேய் சாலா நீ யாரா ஏன் இடத்துக்குள்ள வந்து என்ன யாருன்னு கேக்குற அப்படின்னு மாதிரி கேக்குறான். என்னன்னு பார்த்தா இங்க இவ்வளவு மாதிரி ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்க. ஆக்சுவலா அவன் பாத்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் எல்லாம் சொல்லி கொடுக்குற கோச். சோ இப்போ இதெல்லாம் பார்த்தவன் ஓ இவன் கோச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடான். சோ அதுக்கப்புறம் அந்த கோச் வந்துட்டு இங்க இருக்க பொண்ணுங்க எல்லாருமே கூட்டிட்டு போயிட்டு கடுமையா ட்ரைனிங் கொடுக்குறான். ஆக்சுவலா அந்த கோச் இருக்கான் பாத்தீங்களா இவன் சரியான சைக்கோ பொண்ணுங்க எல்லாரையும் போட்டு அடிச்சு ட்ரைனிங் கொடுக்குறான். எஸ்பெஷலி அந்த பொண்ணை போட்டு நல்லா அடிச்சு வச்சிருக்கான். ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்கான். சோ இதை பார்த்தவன் நேரம் அந்த பொண்ணுக்கு போயிட்டு ஐயோ என்னமா பண்ணி வச்சிருக்கான் உன்னை இருமான போலீஸ் கால் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகும்போது அவன் என்ன சொல்றானா அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்றா. ஏமா அப்படின்னு போது ஏன்னா அவன் என் கோச்சுங்க அவன் கொஞ்சம் அப்படிதான் பட் அவன் இல்ல அப்படின்னா என்னால ஒரு சாம்பியனா ஆக முடியாது இந்த ஸ்விம்மிங் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றா. சோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அந்த கோச் வந்து வந்துடுறான். அப்படி வந்தவனை பார்த்துட்டு ஏய் சாலா திரும்ப நீயா இங்க இருந்து போறியா இல்ல போலீஸ் கால் பண்றாடா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு இவன் இங்க இருந்து போயிடான். சோ அதுக்கப்புறம் இந்த கோச் வந்துட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ரொம்பவே கடுமையா ட்ரைனிங் கொடுக்குறான். எந்த அளவுக்கு அப்படின்னா இவளோட டைமிங்ல ஒரு செகண்ட் லேட் ஆயிடுச்சு. சோ அதுக்காக இவன் தலையை பிடிச்சி தண்ணிக்குள்ள அழுத்தி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். சோ அப்படி இவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் அவன் வந்துட்டு தண்ணிக்குள்ள இருந்து சறுக்குன்னு மேல வரான். இவனை பார்த்துட்டு ஏய் நீயா நான் ஒரு செகண்ட் பயந்துட்டு அப்படின்னு போது இங்க பாருமா நீ என்ன பார்த்து பயப்பட தேவையில்ல நீ பயப்பட வேண்டியது என்னமோ உன் கோச்சை பார்த்து தான். இங்க பாரு நீ ட்ரைனிங்ன்ற பேர்ல இப்படி டார்ச்சர் அனுப்பிச்சிட்டு இருக்கிறது என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அவனை விட்டுரு நம்ம வேற கோச்சை பார்த்துக்கலாம் நான் உன ஆக்குறேன் சாம்பியன் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்றான் இங்க பாரு நீ ட்ரை பண்றதெல்லாம் பார்த்தா ஏதோ என்ன சாம்பியன் ஆகிற மாதிரி தெரியல என்ன அம்மாவாக்க ட்ரை பண்ற மாதிரி தெரியுது ப்ளீஸ் என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடா.